Hello students, next exercise number 6 in part A, frames and events. இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் வந்து ஃப்ரேம்ஸில் வரப்போகுது. So what is the statement of the problem here? Write a JavaScript code using frames and events. ஸோ இங்கே frames and eventsல என்ன மாதிரி type of events create பண்ணுறோம் அப்படின்னா, when a cursor moves over an object, it should display the specification of the object in another frame. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மேலே உங்களோட கர்சர் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா, இப்போ லெஃப்ட் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா, ரைட் ஃப்ரேமில் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் ஆர் அதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகணும். இதுதான் உங்களோட ஈவெண்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம்ஸில் என்ன பண்ண போகிறோம், நீನು ஒரு லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேம் ரெண்டு டிவைட் பண்ணிவிட்டு லெஃப்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்டும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே கர்சரை மூவ் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா, ரைட்டில் வந்து உனக்கு என்ன வரணும், அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வரணும். ஸோ இதுதான் உங்களோட ப்ரோக்ராம். ஸோ ஸ்ட்ரைட் அவே லெட் அஸ் மூவ் டு ப்ரோக்ராம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃப்ரேமில் என்ன கண்டென்ட், ரைட் ஃப்ரேமில் என்ன கண்டென்ட். ஸோ இங்கே 3 நோட் பேடை நம்ம வந்து இதில் வந்து HTML சேவ் பண்ண போகிறோம். 3 HTML கோட் வந்து 3 நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இங்கே என்ன இமேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த இமேஜை நான் இதே ஃபோல்டர், இங்கே எக்ஸசைஸ் நம்பர் 6னா அதிலேயே நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்து கொடுக்கறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபோல்டர் வந்து ஃப்ரேம். ஸோ இதுக்கு ஃப்ரேம்னு நம்ம நேம் கொடுத்தாச்சு. இதில் வந்து பாருங்கள், இந்த ஃப்ரேம் செட்டை 2 காலமாக டிவைட் பண்ணுறேன். ஸோ காலம்னா எங்கே இப்படி வெர்டிக்கல் காலமாக இப்படி டிவைட் பண்ணுறோம். ஸோ இதில் எப்படின்னா என்ன ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 25% அண்ட் 75%. 25%னா இன்னொன்று கண்டிப்பாக என்ன 100% தான் டிவைட் பண்ணுவோம். 75% இப்படி டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரேம்க்கு வந்து 2 ஃப்ரேமாக டிவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த 25% என்ன கொடுக்குறோம், லெஃப்ட் ஃப்ரேம்னு நேம் கொடுக்குறேன். இந்த 75%க்கு ரைட் ஃப்ரேம்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இதோட சோர்ஸ் ஃபைல், இந்த லெஃப்டோட சோர்ஸ் ஃபைல் என்ன வச்சுருக்கோம், left.html அப்படின்னு வச்சுருக்கோம். அதை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், left.html. அண்ட் தென் இதுக்கு ரைட்டுக்கு வந்து right.html, இது அந்த right.html. இப்போ ஃப்ரேம் செட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரேம் செட்டை இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரேம் செட் க்ரியேட் பண்ணியாச்சு. இது ஹெடர் செக்ஷனில் தான் இருக்கும். இங்கே நம்ம பாடி செக்ஷனில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த பாடி செக்ஷனில் எதுவுமே பண்ணலை, அதனால் எம்டியாக தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது லெஃப்டில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ லெஃப்ட் செக்ஷனில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து JavaScript தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா நம்ம எழுத சொல்லியிருக்கிறது ஸ்கிரிப்ட் கோட் தான். ஸோ JavaScript லாங்குவேஜ், நமக்கு ஈவென்ட் ஹேண்ட்லர் வேறு யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம், ஒரு ஃப்ளவரை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவருக்கு நீங்கள் இங்கே பாருங்கள், டேரெக்டாக நான் பாடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு வரேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெடர் வந்து லெஃப்ட் ஃப்ரேமில் என்ன இருக்க போகுது, ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்க போகுது. அப்புறம் ஒரு இமேஜ், அந்த இமேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே காட்டினேன் உங்களுக்கு img2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் image2.jpg தான் சோர்ஸு. இதுக்கு நம்ம ஒரு பார்டர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ பார்டரு, ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம வித்து ஹைட் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது மேலே அந்த ஆப்ஜெக்ட் மேலே மவுஸ் ஓவர், அது மேலே இப்படி மவுஸை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா, டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், டிஸ்பிளே ஆஃப் ஃப்ளவருங்கிறது நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா ஆன் மவுஸ் ஓவர் பண்ணும் பொழுது, why it is 2 timesன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஆன் மவுஸ் அவுட், அந்த ஃப்ளவரை விட்டு இப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, வெறும்னே எம்டியாக வரும். இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் மட்டும் வரும் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் உள்ள. ஸோ இதை தான் நீங்கள் வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மவுஸ் மேலே வச்சோம்னா ஃப்ளவர்னு வரும், வெளில எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹைஃபன் மட்டும் வரணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் கொடுக்குறீங்க. இந்த ஆங்கர் டேக் எதுக்கு, இதில் என்னென்னா leftpage.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடை வந்து இங்கே லிங்க் பண்ணியிருக்கீங்க. இங்கே இருக்க ஆங்கர் டேக் வந்து உனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மவுஸ் ஓவர் as well as மவுஸ் அவுட் பண்ணும் பொழுது லெஃப்ட் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் லிங்க்கா இது ரைட் லிங்க்கா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா எல்லாமே இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை இங்கே ஹெட் செக்ஷனில் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் இது டிஸ்பிளே. இங்கேருந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுற நீனு என்ன பண்ணுறியோ, வெதர் ஃப்ளவரா இல்லை ஹைஃபனோ, இல்லை லெஃப்டா இல்லை ஹைஃபனோ, ஸோ என்ன பாஸ் பண்ணுறியோ அது எஸ்டிஆராக இங்கே சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் அந்த ஸ்ட்ரிங் வந்து ரைட் ஃப்ரேமில் இருக்க பாக்ஸ் உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள உனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுற, பேரண்ட் டாட் ரைட் ஃப்ரேம் டாட் டாக்குமெண்ட், அதில் F1 T1 வேல்யூ, தட் இஸ் ஃபார்ம் 1, அங்கே ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் 1ல் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 T1ல் டாட் வேல்யூ என்னென்னா இந்த எஸ்டிஆராக இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே உனக்கு அங்கே கிடைக்கும். இதுதான் உனக்கு லெஃப்டில் நீ பண்ணியிருக்க ப்ரோக்ராம். தென் நீ நெக்ஸ்ட்டு ரைட்டில் வந்து நம்ம ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் பாடியில் நீ என்ன பண்ணுற, ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுற, ஸ்பெசிஃபிகேஷன் ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன், ஃபார்முக்கு நேம் F1 கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு T1 பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள தான் நீ லெஃப்டில் என்ன கிளிக் பண்ணுறியோ அதுக்கு ரெஸ்பாண்டிங் வந்து ஸ்பெக் வந்து அங்கே டிஸ்பிளே ஆக போகுது உனக்கு. ஸோ இப்போ நாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மெயின் வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் தான். ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசரில் உனக்கு வந்து ஃப்ரேமாக ஃபஸ்ட்டு டிவைட் ஆகி வரணும். 75% அண்டு 25% 75% ரெண்டு ஃப்ரேமாக டிவைட் ஆகும். ஸோ இதில் இமேஜ் 1 நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னால் அங்கே கொடுத்துருக்கேனான்னு செக் பண்ணுறேன் நான், ஏன் அது வருதுன்னு பார்த்துருவோம். ஃப்ரேம் நிறைய இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஃப்ரேமை நம்ம சேவ் பண்ணாமல் விட்ருப்போம். இந்த ஃப்ரேமை இப்போ நம்ம சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீலோட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம் இது வந்து லெஃப்ட். இந்த ஃப்ரேமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 25% லெஃப்ட் ஃப்ரேமு, 75% ரைட் ஃப்ரேம் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த லெஃப்ட் ஃப்ரேம் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா இதான் உனக்கு லெஃப்ட் ஃப்ரேம். ஸோ இந்த லெஃப்ட் ஃப்ரேமில் வந்துட்டு இங்கே மேலே வந்து ஆக்சுவலி இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை எடுத்துருவோம் நம்ம. இந்த லெஃப்ட் டாட் சேவ் பண்ணியாச்சு. ஸோ ரீலோட் பண்ணால் லெஃப்ட் போயிடுச்சு. இப்போ ஹெடர் வந்து நீ கொடுத்துருக்கிறது ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஹெடர் கொடுத்துருக்க. ஸோ ஆப்ஜெக்ட்ஸில் எந்த இமேஜ் 2 கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் 2ல் இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்க, ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், செல்ஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் லிங்க்குங்கிறது இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். லிங்க்குங்கிறது கிளிக் பண்ணால் எனக்கு ஆக்சுவலி என்ன இருக்கணும், செல்ஃப் லிங்க் தான் வரணும். ஒரு செகண்ட். இப்போ இங்கே பாரு, நான் இப்போ வந்து மவுஸ் ஓவர் பண்ணாலே எனக்கு ரைட் கனெக்ட் ஆகணும். ஏதோ எரர் இருக்குது, நல்லா கனெக்ட் ஆகலை. இன்னும் நம்ம டிடெக்ட் பண்ணோம். ஒரு செகண்ட். இப்போ லெஃப்டில் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல்னு இல்லை, வெறும் லெஃப்ட் டாட் ஹெச்டிஎம்எல் தான் இருக்குது. ஸோ அதனால வராமல் இருக்கலாம். திரும்ப நம்ம சேவ் பண்ணிக்குவோம். மவுஸ் ரோல் ஓவர் பண்ணால் இங்கே ஃப்ளவர்னு வரணும். திரும்ப என்ன ஏறன்னு செக் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் ரைட் ஃப்ரேமில் இந்த மவுஸ் மேலே ஓவர் பண்ணுறீங்க. ஓவர் பண்ணிங்கன்னா லெஃப்டில் வந்து என்ன வரும் உங்களுக்கு, இப்போ மவுஸ் மேலே வச்சிங்கன்னா லெஃப்டில் வந்து ஃப்ளவர்னு வருது. இந்த பாக்ஸில் மவுஸை விட்டு வெளில எடுத்துட்டிங்கன்னா ஹைஃபன் வருது. நான் சொல்கிறது இந்த பிளேஸில் நோட் பண்ணி பாருங்கள். மவுஸ் மேலே வச்சா ஃப்ளவர், வெளியில் அவுட் பண்ணனா ஹைஃபன். பிகாஸ் நம்ம அந்த ஸ்ட்ரிங் தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் ஆன் மவுஸ் ஓவர்னா ஃப்ளவர்னு டிஸ்பிளே ஆகணும். மவுஸ் அவுட்டுன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹைஃபன். அதே மாதிரி தான் இங்கே லிங்க்குனா லிங்க்குன்னு வரும். லிங்க்கை விட்டு வெளியில் எடுத்தால் ஹைஃபன், ஜஸ்ட் லிங்க்கு விட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்.